நாளை பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மகா ரத சப்தமி. நமக்கு ஊரை விட்டு ஓடும் அளவிற்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த கடனை தீர்த்து மகா செல்வந்தர் ஆகக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரே ஒரு வரி சூரிய பகவானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவ்வனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பதே நவ கிரகங்கள் தான். அந்த நவ கிரகங்களையும் கட்டி ஆளக்கூடியவர் சூரிய பகவான். அப்படி சூரிய பகவானுக்கு எவ்வளவு சக்தி எப்படி கிடைத்தது என்றால், சூரிய பகவான் என்றால் வேறு யாரும் கிடையாது, அவர் மகாவிஷ்ணுவின் சாக்ஷாத் அவதாரம்தான். அதனால்தான் சூரிய பகவானை சூரிய நாராயணர் என்றும் சொல்வோம். அப்பேற்பட்ட சூரிய பகவானுக்கு ரத சப்தமி மிக மிக உகந்ததான நாள். இந்த ரத சப்தமி அன்று அனைவருமே சூரிய பகவானின் வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டை செய்வதற்கு பெரிய பெரிய ஹோமங்களோ யாகங்களோ பெரிய மந்திரங்களோ ஏதும் சொல்ல தேவையில்லை. ஒரே ஒரு வரி மந்திரம், ஒரு சொம்பு அளவிற்கு தண்ணீர் மட்டும் போதும். எங்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனை, செய்யும் வியாபாரம் நஷ்டத்தில் ஓடுகிறது, இந்த ஊரை விட்டே ஓடிவிடலாம் என்ற அளவிற்கு கடன் தொல்லை இருக்கிறது என்றாலும், என்னால் இதற்கு மேல் வாழ்க்கையை வாழ்வதற்கு தெம்பே இல்லை என்றாலும், கட்டிய மனைவி, பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்று அனைவரும் கைவிட்டு நடுத்தெருவில் நிற்கும் அளவிற்கு கஷ்டமும் மனபாரமும் இருந்தாலும் சரி, இந்த எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும். இருக்கும் இடம் தெரியாமல் உங்கள் கஷ்டங்களும் கடன் பிரச்சனைகளும் காணாமல் போய்விடும். அதே போல செய்யும் வேலையில் எப்பொழுதுமே பிரச்சனை, கை நிறைய ஒரு நாளும் சம்பளம் வந்தது கிடையாது, ஆனால் உழைப்பது மட்டும் 10 மணி நேரத்திற்கு மேல் இருக்கும், மேலதிகாரிகளோடு தொல்லை, தேவையற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது, செய்யும் வேலையில் ஒரு மன நிம்மதி கூட இல்லை என்பவர்களும் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம். இந்த சூரிய பகவானின் வழிபாட்டை நாம் முடிந்தவரை மொட்டை மாடியில் செய்வது விசேஷம். மொட்டை மாடி இல்லாத பட்சத்தில் சூரிய வெளிச்சம் இருக்கும் இடமாக செய்ய வேண்டும். முதலில் சுத்தமான ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இந்த தண்ணீரோடு சொம்பை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடியிலோ அல்லது சூரிய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும் இடத்தில் நின்று கொண்டு தண்ணீரை மேல் நோக்கி ஊற்றியவாறு நாம் இந்த எளிமையான ஒரு வரி மந்திரத்தை சொல்ல வேண்டும். ஓம் நமோ சூரிய நாராயணாய மகாஜ்வாலாய நமஹ. எளிமையான ஒரே ஒரு வரி மந்திரம், அனைவராலும் சொல்லக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டும் என்ற சந்தேகம் இருக்கும். உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் ஒரு முறை மட்டும் நிதானமாக சொன்னால் போதும். அல்லது 8 முறையோ 28 முறையோ 108 முறையோ, காலாவகாசம் கிடைத்தால் 1008 முறை கூட தாராளமாக சொல்லலாம். ரொம்ப ரொம்ப விசேஷமான இந்த ரத சப்தமி என்று நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவற்றின் பாதிப்புகளும் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய அற்புதமான இந்த சூரிய பகவானின் மந்திரத்தை அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.